Hi students. Example 6.30. A man is watching a boat speeding away from the top of the tower. A boat makes an angle depression of 60 degree with a man's eye when at a distance of 200 meters from the tower. After the 10 seconds, the angle of depression becomes 45 degree. What is the approximate speed of the boat? Kilometer per hour, assuming by it is a sailing is still water. ரூட் 3 ஈக்குவல் டு 1.732 அப்படின்ட்டு ஒரு சம்ம நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறது, வேர்ட் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கிறத நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிக்சோரிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்ஸை என்ன செய்யணும், நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்ம டயக்ராம் பார்க்குறோம். டயக்ராமில் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏபி அப்படின்றது தெரியுது. ஏபி இஸ் என்னது, டவர். அப்போது எ மேன் இஸ் வாட்சிங் த போட். எங்கே ரெண்டு போட்டு போகுது. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு போட்டு சீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போட்டு தான் ஃபஸ்ட்டு வாட் பண்ணுறாரு. ஸ்பீடிங் அவே ஃப்ரம் இட்ஸ் டாப் ஆஃப் த டவர், த போட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். மேலேருந்து பார்த்தாலே எப்பயுமே டிப்ரெஷன் தானே. டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் தட் சி, இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷன் அப்படின்ற கான்செப்ட் படி இங்கே பார்க்கும்போது 60 டிகிரியில் அவர் பார்க்குறாங்க. அது கீழே வந்து ஃபஸ்ட்டு வருது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி வித் அ மேன்ஸ் ஐ அட் அன் டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 மீட்டர் ஃப்ரம் த டவர். ஓகேங்களா, அது த ஃபுட் ஆஃப் த டவர் வந்து எவ்வளவு, 200 மீட்டர்ஸ். அந்த ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து அந்த போட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர்ஸ். ஓகேவா, ஃப்ரம் த டவர். ஆஃப்டர் த 10 செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸில் என்ன ஆயிடுது, 60 டிகிரியில் இருந்த ஆங்கிள் வந்து என்ன செய்யுது, டிப்ரெஷன்ஸ் பிகேம்ஸ் 45 டிகிரி டிப்ரெஷன்ஸில் அது தெரியுது. இங்கேருந்து ஸ்பீடில் இவ்வளோ தூரம் வருது, இதுக்கப்புறம் என்ன செய்யுது, 45 டிகிரியில் வருது. வாட் இஸ் அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட், கிலோமீட்டர் பெர் ஹவர். என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது பெர் ஹவரில். அஷ்யூமிங் தட் இஸ் சைலிங் இஸ் ஸ்டில் இந்த வாட்டர்லேயே அப்படியே செயில் ஆகிட்டே போகுது. அப்போ நம்ம ஸ்பீட் ஆஃப் த போட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். லெட் ஏபி டு பி த டவர். அப்போ ஏபின்றது என்னது நம்மளுக்கு, ஏபிஎஸ் இஸ் அ டவர். த சி அண்ட் டி டு பி த பொசிஷன் ஆஃப் த போட். அப்போ சி அண்ட் டி இங்கே என்னவா இருக்குது, போட்டாக இருக்குது, ரெண்டு போட்டு இருக்குது. ஓகே, ஃப்ரம் த டயக்ராம் எக்ஸ்ஏசி. அப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ஏசி. அப்போது எங்கே வருது எக்ஸ்ஏசி. இப்போ ஃப்ரம் த டயக்ராமில் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ஏசி ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போது எக்ஸ்ஏசி அப்போது இந்த ஆங்கிள். ஓகேங்களா, இது டச்சஸ் அந்த டிப்ரெஷனில் வருது 60 டிகிரி. அந்த 60 டிகிரி ஒன்ஸ் டச்சஸ் ஆன் தட் வாட்டர், ஆட்டோமேட்டிக்லி இட் பிகேம் ஏ டிப்ரெஷன், பிகேம் ஏன் எலிவேஷனாக போகுது. அது என்னவா மாறுது, ஏசிபியாக மாறிடுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது எக்ஸ்ஏடி. அப்போ எக்ஸ்ஏடி angle XAD is எவ்வளவு, 45 degree. அந்த XADன்ற அந்த angle when touches on that water level, automatically depression became as an elevation எவ்வளவாகுது, 45 degree. என்னவா மாறுது, ADB. ADB மாறிடுச்சு. ஓகேங்களா, ரைட். அப்போ அடுத்தது BC equal to 200 meters. BCன்றது என்னதுன்னா அந்த ஃபுட் ஆஃப் த டவர் டு த ஃபஸ்ட் போட் இருந்து பார்த்தீங்களா, சி பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 200 மீட்டர்ஸ். அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, த ஆஸ்கம் டு சியிலேருந்து டிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி. அப்போ ஏசிபின்னு சொல்லும்போது இங்கே நான் ஒரு சின்ன டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து பெருசாக இருக்கும், இது வந்து தெளிவாக நம்ம புரியறதுக்கு வேண்டி குட்டியாக ஒரு டயக்ராம். ஏசிபி. ஓகேங்களா, அப்போ அந்த ஏசிபியில் வந்து நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி. இப்போ இதில் எதெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்டு, எதெல்லாம் கிவன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பீட் ஆஃப் த போட்டோட மூமெண்ட்டை பார்க்குறோம். அப்போ இங்கே 200 கொடுத்துருக்காங்க. தீட்டா இங்கே இருக்குது. அப்சர்வ் பண்ணுறவரோட எங்கே இருக்குது, ஏல இருக்குது. அது நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் இது இருக்குது. ஓகேங்களா, போட் இருக்குது. அப்போது நம்மளுடைய கான்செப்ட் எப்படி எடுக்கணும்னா, tan 60 ஆப்போசிட் சைட் பை what is it, adjacent side. ஓகேவா, opposite to be observer, the boat will be on the adjacent side. அப்போ opposite by adjacent அப்படின்றதுனா tan 60 equal to AB by BC. அப்போ AB by BC அப்படின்ற கான்செப்ட் எடுக்கணும். tan 60யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி √3 trigonometrical ratios அந்த டேபிள்ஸில் பார்த்துருக்கோம். அப்போ tan 60க்கு √3 போட்டுடுறோம், ஈக்குவல் டு ஏபிக்கு ஏபியை போட்டுடுறோம், பிசிக்கு அங்கே 200 இருக்கு இல்லைங்களா, அந்த 200 மென்ஷன் பண்ணிடணும்.
கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். எது ரிக்யர்மெண்ட் ஆகுமோ அது ஏபி ஈக்குவல் டு 200 இன்ட்டு ரூட் த்ரீ 200 இன்ட்டு ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இன் ரைட் ஆங்கிள் ஏபிடி, அதாவது ஏபிடி ஃபஸ்ட்டு பார்த்தது ஏபிசி பார்த்தோம். அது 200 மீட்டர்ஸ் அங்கே டிஸ்டன்ஸ் இருந்தது. அதை வச்சு நம்ம என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ ஏபிடின்ற ஏன்னா டிப்ரெஷன்ஸ் இங்கேருந்து போட்டு சியிலேருந்து எங்கே மூவ் ஆகி போகுது, அவருக்கு சியிலேருந்து டியில் ஸ்பீடாக போகுது. அப்போது இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இப்போது அவர் டிப்ரெஷனில் ஏலேருந்து என்ன செய்கிறாரு, டவர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த போட்டு சியில் இருக்குது. ஒரு எவ்வளோ டக்குன்னு என்ன ஸ்பீடாக டிக்கு போகுது. அது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னம்னா, இங்கே பார்க்கும்போது அவர் எவ்வளோ டிகிரியில் பார்த்துருக்காரு, 60 டிகிரியில் பார்த்துருக்காரு. ஆனால் இங்கே வரும்போது 45 டிகிரியில் டிப்ரெஷனில் பார்க்குறாரு. டச்சஸ் ஆன் தட் சி லெவலில் வந்த உடனே அது எலிவேஷனாக 45 டிகிரி மாறுது. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன செய்யணும், XAD ஈக்குவல் டு 45. If it touches at that water level, it becomes is it what? ADB அப்படின்ற ஒரு எலிவேஷனாக மாறிடுது. ஸோ அதை தான் in right angle triangle ABD tan 45 டிகிரி. அப்போது observer to be on the opposite side, the boat is on the adjacent side. So opposite by adjacent it became as tan. அப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது, டிப்ரெஷனில் அவர் பார்க்குறது எலிவேஷன் ஆகும்போது 45 டிகிரி. அந்த 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிடி. அது ஏபி பை பிடி. புரியுதுங்களா உங்களுக்கு? tan 45 டிகிரி டிக்னோமெட்ரிக்கல் ரேஷியோஸில் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதை எழுதிட்டோம். ஈக்குவல் டு போட்டாச்சு. ஏபிக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, ஆப்போசிட் சைடில் இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், ஏபி ஈக்குவல் டு 200 இன்ட்டு ரூட் த்ரீ அப்படின்றத நம்ம ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அந்த ஏபிசின்ற அந்த ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிக்கும் போது இந்த ஏபிக்கோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 200 ரூட் த்ரீன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், tan 45க்கு 1 போட்டுக்கணும், ஏபிக்கு பதில் 200 ரூட் த்ரீ எடுத்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பிடின்றது அங்கே பார்க்கணும், பிக்கும் டியும். அப்போது பிடி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 into BD became a BD equal to 200 root 3 meters அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. Now நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு தேவையானது எது, இந்த சியும் டியும் தான். ஏன்னா பியும் டி ஆல்ரெடி 200ன்னு நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சம்பளையே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து இதுவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. Now CD equal to BD minus BC. அப்போ பிடியிலேருந்து அப்போ நம்ம பிடி எவ்வளவு 200 ரூட் 3 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிடியில் எடுத்து போட்டுட்டு மைனஸ் பிசி. பிசின்றது எவ்வளவு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 200 இல்லைங்களா? அப்போ அந்த 200 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 200லேருந்து 200 ரூட் 3 இல்லைங்களா? அப்போது சிடி ஈக்குவல் டு இங்கேயும் 200 ரூட் 3 இங்கே 200 இருக்குது இல்லைங்களா? அப்போ 200 காமனாக போட்டுட்டு ரூட் 3 மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அப்போ சிடி ஈக்குவல் டு அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 200 into root 3 minus 200 into 1. அப்போது 200 root 3லேருந்து 200 minus 1 காமனாக நம்மளுக்கு எடுக்கும்போது ரூட் 3யோட வேல்யூ என்ன இருக்குது நம்மளுக்கு 1.732. அந்த வேல்யூ போட்டுக்கணும். மைனஸ் 1க்கு பதில் என்னது 1.00 அது வேல்யூ போட்டுட்டு நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0.732 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 732வோட நம்ம இந்த 200 எடுத்து நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ 200 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும்னா 1.46.400 இல்லைங்களா? 146.40. அதாவது சிடி அப்படின்றத இந்த சிடி புரியுதுங்களா? இங்கே இருக்கிற இந்த சிஇக்கும் டிஇக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருது நம்மளுக்கு 146.4 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இப்போ இங்கே 200ன்னு தெரிஞ்சிச்சு, இங்கே 146.4 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. சரி, that is a given that the distance CD is covered with 10 seconds. அப்போ CD வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 10 செகண்ட்ஸில் கவர் ஆகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும், that is the distance is 146.4 meter is covered in 10 seconds அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுதுன்னு தெரியல, அந்த மீட்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க டைமிங்ஸ் கொடுத்துட்டாங்க 10 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுது அப்படின்ட்டு. தேர்ஃபோர் அப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சோம், ஏர்லியர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். ஸ்பீடோட
என்னது ஃபார்முலா என்னது, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். தேர்ஃபோர் த ஸ்பீட் ஆஃப் த போட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே தான் டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு 146.4ன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து எழுதிடணும். டைம் அவங்களே கொடுத்துருக்காங்க, கிவன் 10. எதில் கொடுத்துருக்காங்க, சம்மலேயே கொடுத்துருக்காங்க 10. அப்போ 146.4/10ன்றதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 14.64 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நம்மளுக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா, அதை வந்து நம்ம அடுத்தது என்ன செய்யணும், மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கிடச்சிருச்சுன்னா அடுத்தது என்ன செய்யணும், நம்ம அதை மினிட்ஸ் பெர் செகண்டை அந்த ஸ்பீடை வந்து 14.64 இன்ட்டு, புரியுதுங்களா, அதை 3600/1000, ஏன்னா நம்ம கிலோமீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணும்போது ஓகேங்களா என்ன ஆகிடும் அப்படின்னம்னா அந்த 2 0க்கு 2 0 கட் ஆகிடும். அப்போ அந்த 36/10 அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 14.64 இன்ட்டு 3.6ன்னு எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 52.704 அப்படின்னு வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் என்ன ஆகிடும், நம்மளுக்கு 52.704 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ட்டு அந்த ஸ்பீடில் தான் என்ன செஞ்சுருக்கு, த டிஸ்டன்ஸ் ஸ்பீடில் தான் அந்த போட் என்ன அந்த கவர் ஆகிருக்கு, சியிலேருந்து டிக்கு போயிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஹவரில் போயிருக்கு, 52.704 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகியிருக்கு அந்த போட்டு சியிலேருந்து டிக்கு அப்படின்ட்டு அந்த அப்சர்வர் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாரு, ஏலேருந்து சியிலேருந்து டி போனதை கண்டுபிடிச்சார். ஓகேங்களா.